வணக்கம். என்னோட பேர் கவிதா. நான் அட்வான்ஸ் லெவலில் 5th பேட்ச் முடிச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சீனிவாசன். அவர் வந்து ஜெயிலில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, போன வீடியோவில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், விட்டுட்டார், அது எதனால் அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஜோஜி சார் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. என்னென்ன விஷயங்களால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சி சொன்னார். வேலைக்கு போன புதுசில் அவர் சுற்றி நெகட்டிவ் தாட் நிறைய இருந்திருக்கு. அதை சில விஷயங்கள் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதும், அதுக்கப்புறமா சில பணம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்டு பண ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அதெல்லாமே அதனால் ரொம்ப மனசு உடைஞ்சி அவர் மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, பய உணர்வுலேருந்து, அந்த ஆஃபீஸ் ஃபைல்ஸ்லேருந்து அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா சார் வந்து அட்வான்ஸ் லெவலில் இதை கண்டுபிடிச்சி கொடுத்தோடனே இதெல்லாம் க்யூர் பண்ணிட்டார். சார் சொல்லி நான் எனக்கு எப்போ டவுட்னாலும் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்பேன். அவர் கஷ்டத்தில் இருக்கும்போதும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயும் பேசுவார். அவருக்கு தேவையான ஹீலிங் கொடுப்பாரு, நானும் கொடுப்பேன். அதை ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி எல்லாமே க்யூர் பண்ணிவிட்டு சரியாயிடுச்சு. க்யூர் பண்ணிட்டதுமே அதுக்கப்புறம் அவரும் ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கும் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மோக் இருக்கிறதால ஒரு இன்னும் 20% கொஞ்சம் லைட்டாக அப்படி போயிட்டுருக்கு. அதையும் விட்டுட்டாருன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அவருக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஜோஜி சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பணம் கொடுத்தது, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் எல்லாமே மறைச்சிட்டு இருந்தார். அவர் யாருக்குமே அடங்க மாட்டார். அப்படிப்பட்டவரை நாங்கள் ஃபுல்லாக அவரை மாற்றி எங்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காரு. ஜோஜி சாருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த அட்வான்ஸ் லெவலில் நான் கற்றுட்ட பிறகு அவர் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற உண்மையெல்லாம் அவரே தானாகவே வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கும் டேப்பிங் பண்ணி அது மூலிமா நாங்களும் அந்த பணத்தை வர வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பணம் பாக்கி இருக்குது, அதுவும் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே பிரைட்டாகவே இருப்பேன். நல்ல என்னோடய நகத்தில் வந்து அந்த பிளாக்காக இருந்தது. அது எவ்வளோ டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம், சரியாக ஆகலை. டேப்லெட் எடுக்கும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடும். இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் முடித்த பிறகு என்னோடய கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். அட்வான்ஸ் முடிச்சதால் எனக்கானதை நானே செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்போது என்னோடய விரலில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்கெல்லாம் போயிடுச்சு. எனக்கான எனர்ஜியும் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஆரோக்கியமாகவும் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கேன். எங்களை சுற்றி எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷனோட நல்லாவே இருக்குது. எங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் தானாக விலகி போயிடுவாங்க. எங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் டேப்பிங் பண்ணி எப்படி கொடுக்குற இது வந்து மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுவும் வர வச்சிட்ருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ போயிட்டுருக்கு ப்ராசஸ்ஸு. அதுலேயும் வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸையும் முடிச்சுட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்களே சொந்தமாக எல்லாமே பிரபஞ்ச சக்திக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் ஜெயகௌரி அக்காவுக்கும் ஜோஜி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குதா?
உங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருந்தா நிச்சயமா அதை வந்து மாற்றி அமைக்க முடியும். அதற்கான சப்போர்ட்டும் அதுக்கான என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறதும் நம்ம கிளாஸ் இல்லாம தனியா இண்டிவிஜுவலா உங்களுக்கு வந்து நிறைய நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். சில இடங்கள்ல வந்து தவறான சிந்தனைகள் மூலமாகவும் தவறான எண்ணங்கள் மூலமாகவும் சிலர் வந்து புரிதல்ல தப்பா போயிடுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாம் மாத்திக்கணும். ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயம். நம்ம வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கா ஒரு நபரோட வாழ்க்கையில நம்ம இன்டர் ஆகி, ஏன்னா அத வந்து ஒரு தெளிவான நபர் தெளிவான முறையில அதுக்கான பரிகாரங்களையும் அதுக்கான விஷயங்களையும் செய்யும் போதுதான் அது உண்மையிலே கிளியர் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஏன்னா எனர்ஜி எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் திங். அதுல வந்து நிறைய மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்தவர்களே வந்து இதுல வந்து சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது அதுதான். பாராமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய மிகப்பெரிய சயின்ஸ். ஸோ அந்த சயின்ஸ் வந்து நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தட் கிடையாது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் ஏடிசி அட்வான்ஸ் முடிச்சவங்க கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து என்னன்னா இந்த பாராமெடிக்கல் சயின்ஸ் வந்து உலகத்துல என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, ஸோ அதோட தன்மை என்ன, அதுல எத்தனை லட்சம் பேர் வந்து இதுக்குள்ள போய் மாட்டி இறந்து போயிருக்கிறாங்க, ஸோ அது வந்து நெகட்டிவ் எந்த அளவுக்கு இவங்களை அடிச்சிருக்கு, ஸோ அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியா மாறி இருக்குங்கிற அறிவு எனக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த நாலேஜ் அதை பத்திய நிறைய தவறுகள், அதாவது நான் எப்பவுமே ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அந்த கத்துக்கிட்ட விஷயத்துல நம்ம அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய தவறுகள் என்னங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸோ அந்த தன்மை இருக்கிறனால அதுல ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம அது வந்து என்ன மாதிரியான எதிர்பலன்களை அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். ஸோ அதை கத்துக்கிட்டு அதுக்குள்ளார போய் அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ண முடியும், அது வந்து நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஸோ அப்படிங்கிற அந்த சூதகத்தை வந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா வந்து உலகத்துல அத்தனை லட்சம் பேர் வந்து நெகட்டிவ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாராமெடிக்கல் சயின்ஸை ஆராய்ச்சி செஞ்ச எல்லா மனிதர்களுமே 90% நபர்கள் அவர்களோட அந்த வழிமுறைகள் தவறாக இருந்ததுனால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. பெரிய அளவுல ஹைலி பவர்ட் பர்சன்ஸ் உலகத்திலேயே வந்து நிறைய புத்தகங்களை எழுதின நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பேரெல்லாம் என்னால சொல்ல முடியும். இத்தனை நபர்களோட கதையும் ஸ்டோரியும் புக்ஸும் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம நாலேஜை அடுத்தடுத்த கட்டத்துல வளர்த்துறது மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வளர்த்தும் பொழுது அதுல இருக்கிற தவறுகளை வந்து நம்ம தெளிவா கத்துக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம அதை கையாளும் முறை வந்து சரியாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் வந்து செய்யும் போது 100% அதுல பிளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரியாம செய்யக்கூடாது. ஸோ அதனால நேரடியா நாங்களே வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். நானே தான் அந்த சப்போர்ட்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஸோ அது மூலமா தான் நிறைய நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறோம். ஏன்னா இட்ஸ் அ வெரி பிக் சயின்ஸ். உலகளாவிய கோடிக்கணக்கான நபர்கள் ஆராய்ச்சி செய்த ஒரு சயின்ஸ். புரியுதுங்களா? பாரா மெடிக்கல் சயின்ஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அதை சார்ந்துதான். ஏன்னா நீங்க எல்லாம் வந்து தெய்வீக ஆன்மீக சக்தி வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை பாதிக்கிறது யாரு? நம்ம வந்து நம்மளோட ஆன்மாவை தூய்மையாக மாற்றணும். நம்ம வந்து ஒரு தூய்மையான வழியில போகணும்னு நினைச்சா உடனே வந்து நம்மளை ப்ரேயர் பண்ண விடாம நம்மளை வந்து கெட்ட வழிகளுக்கு கொண்டு போறதுக்காக, நம்மளை வந்து மாத்துறதுக்காக, நம்மளை வந்து தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்காக இறைவனாலேயே இந்த பிரபஞ்ச சக்தியினாலேயே படைக்கப்பட்ட இந்த துர்சக்திகள் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும், பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஆன்மீகவாதியாக மாறுகிறோம், தூய்மையான வழியில் பயணிக்கிறோம். நம்ம கெட்டது நிறைய செய்யறதா இருந்தா, தப்பு செய்யறதா இருந்தா நிச்சயமா வந்து அது நம்மளை பாதிக்காது. எப்ப நம்மளை பாதிக்குது அப்படின்னா நம்ம தூய்மையானவர்களாக கடவுள் நம்பிக்கையோட
100% கடவுளை பிரார்த்தனை செய்யக்கூடியவராக, ஆன்மீகவாதியாக நம்ம மாறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நெகட்டிவோட நெகட்டிவ் ப்ராப்ளம். ஸோ நெகட்டிவான சிந்தனைகள் மட்டும் இல்ல, நெகட்டிவான எனர்ஜி இந்த உலகத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுதான் நம்மள வந்து வழிகேட்டுல கூட்டிட்டு போகும். தவறான விஷயங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நெகட்டிவ வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நெகட்டிவ வந்து எப்படி நம்ம ஃபீல் பண்றது, அதை எப்படி ஹோல்ட் பண்றது, இது நமக்கு தெரியும். இது தெரியாம நம்ம வந்து ஓவர் நாலேஜ் அப்படி ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு, நம்மளோட லைஃப்பை மாத்திக்கிறதுக்கு நிச்சயமா நம்ம வந்து முறையான ஒரு தெளிவான ஒரு நல்ல குருவோட அனுகிரகத்தோட, ஆசீர்வாதத்தோட, அவரோட எல்லா மேற்பார்வையோட நீங்க செய்யணும். என்னோட குருவுக்கு இன்னைக்கும் நான் அடிபணிந்து தான் இருக்கிறேன். ஸோ என்னோட எத்தனை குருக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் நான் ரொம்ப வந்து அடிபணிந்து தான் இருக்கிறேன். ஸோ அவர்களோட ஒரு வாக்கு கூட நான் எதிராக செய்ய மாட்டேன். ஏன்னா நம்மளை வழி கெடுக்கிறது, நம்மளை குருவிலிருந்து நம்மளை மாத்தி நிறுத்துறது, நம்மளை வந்து தவறான செயல்களை செய்ய முயற்சி செய்யறது, இது எல்லாமே வந்து நெகட்டிவோட வேலை. ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம ஆன்மீகவாதியா மாறுறோம் அப்படிங்கிறது, நல்ல மனிதரா மாறுறோங்கிறத விட அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும்போதே நெகட்டிவ் உங்களுக்குள்ளர வந்துடும். ஸோ அதை சரிப்படுத்திக்கணும். அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை தான், டோன்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ், ரிடியூஸ் யுவர் ஹாப்பினஸ். மற்றவர்களோடு நீங்கள் உங்களை கம்பேரிசம், அதாவது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது பொதுவாக உங்களோட மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாக மாறுகிறது. அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வளர்ந்தாலுமே வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு மெல்லிய இலை போல அல்லது ஒரு சிறிய ஒரு நூலை போலதான் நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த எழுமை நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய எழுமையாக இருக்கணும். எப்பவுமே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம. ஏன்னா இந்த உலகம் மிக பெருசு. ஸோ அதனால நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். பொதுவா வந்து நம்ம பாருங்க, இன்னைக்கு வந்து நம்மளோட நிம்மதியை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது. ஏன்னா உலகத்தோட மிகப்பெரிய வளர்ச்சி தான் அதுக்கு காரணம். இதே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம பேசுவோமா அப்படின்னு நமக்கே தெரியாது. இந்த உலகம் எவ்வளவோ 20 வருஷத்துல பெரிய அளவுல மாற்றத்தை வந்து சந்திச்சிருக்குது. நிறைய வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு, மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா சாதாரணமான நிகழ்வு நம்மளுடைய ஸ்கூலுக்கு போன அனுபவம் இல்லையா? ஒரு 20 வருஷம் இல்லைன்னா ஒரு 30 வருஷம், உங்களுக்கு எல்லாம் ஒரு 35 வருஷம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த காலகட்டத்துல நீங்க வந்து உங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும். கண்டிப்பா 2 கிலோமீட்டருக்கு மேலதான் உங்க ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல்களுக்கு வந்து நீங்க ஒரு புத்தகத்தை வந்து சில சமயங்கள்ல பழைய கிழிஞ்ச பேகா இருக்கும், இல்லைன்னா வந்து மஞ்ச பையா இருக்கும், இல்லைன்னா அவங்க அம்மா ரேஷன் வாங்கக்கூடிய அந்த பையா இருக்கும், இல்லைன்னா கயிறுல கட்டின புத்தகமா இருக்கும். இதையெல்லாம் எடுத்துட்டு தலை மேல வச்சு, நம்ம அக்கல்ல வச்சு, இடுப்புல வச்சு அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போய் கல்வியை வந்து நீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த நிலை வந்து முழுசா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து 80 to 90% ஆட்டோ மேன் வந்துடுறாங்க, இல்லைன்னா ஸ்கூல் வேன் வந்துடுது, இல்லைன்னா தாய் தகப்பனே வந்து பைக்ல கூட்டிட்டு போய் அங்க விட்டுறாங்க, கார்ல கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அதுக்குன்னு டிரைவர் வச்சு கார் வச்சு நடத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் இந்த உலகத்துல நடந்திருக்கு. இந்த மக்கள் வந்து வளர்ந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய முன்னேற்றத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. உண்மையா அதுதான். ஸோ இந்த வளர்ச்சி வந்து சந்தோஷமானதாக இருந்தாலுமே இங்க குழந்தைகளோட சந்தோஷம் பெரிய அளவுல போயிடுச்சு. நம்மலாம் வந்து அப்பாட்ட 5 பைசா 10 பைசா, அதுக்கப்புறமா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போதுதான் நாலனா நாலனா நாலனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 அணா 25 பைசா அது கிடைச்சது. அப்புறமா 50 பைசா,
ரூபாய் கிடைக்கிறதுக்குள்ளார நம்ம டிகிரியே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த சந்தோஷம், அந்த ஓடுறது, அந்த திட்டுகள், அந்த நம்மளோட போற வழியில இருக்கக்கூடிய வீடுகளோட வாசல், ஸோ அந்த வாசல்ல எல்லாம் வந்து அன்னைக்கு காம்பவுண்ட் வாலே கிடையாது. எல்லா வாசலுமே நேரா டோருக்கு முன்னாடி ஒரு திட்டு தான் இருக்கும். சந்தோஷமா அந்த திட்டுல போய் உட்கார்றது, அந்த பெல் அடிக்கிறது, இல்லைன்னா அந்த கதவை தட்டுறது, அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஓடுறது, அதுக்கப்புறமா நிக்கிறது, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு இருந்துச்சு இல்லையா? சோ அந்த ஒரு அழகான வாழ்க்கையும் இப்பொழுது வந்து யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒண்ணா அப்பார்ட்மெண்ட், இல்லைன்னா காம்பவுண்ட் இருக்கிற வீடுக. அதனால உள்ளேயே நம்ம எட்டி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய உச்சத்தையும் முன்னேற்றம் தான். அது நல்லதுதான், சந்தோஷமான விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்மளோட அந்த ஒரு அழகான 90s கிட்ஸோட ஒரு அனுபவம் வந்து இன்னைக்கு ஜென்சிக்கு இல்லாம போச்சு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அது என்னன்னே தெரியாது. இன்னும் விட்டா நடக்கிறது மறந்துடுவாங்க போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து உலகம் வந்து மாறி போயிட்டு இருக்குது. நிறைய மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்குது. சோ இதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது, மாறும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா, ஆனா நம்ம சில கம்பேரிசன் வந்து பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. எதெல்லாம்? இப்ப நீங்க வந்து மேபி ஒரு வீடு வாங்குறீங்க. சோ ஒரு வீடு வாங்கும்போது எந்த இன்ஜினியரை கூப்பிடலாம், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா லேட்டஸ்ட் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. நானே வந்து என்னோட ஹவுஸ் கட்டும் போது வச்சிருந்த பிளானுக்கும் இன்னைக்கு என்கிட்ட ஒரு வீடு கட்ட சொன்னீங்கன்னா, நான் ஒரு 3 சென்ட்ல ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் கட்டணும் அப்படின்னா, மீறி போனா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்குள்ளாரே நான் கட்டி கொடுத்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா செய்ய முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த உலகம் மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு 80 லட்சம் 1 கோடி போட்டு ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெறும் 45 லட்சத்துல அதை விட அழகான வீடை கட்டியது. அந்த 1 கோடியில ஃபுல் அண்ட் ஃபர்னிச்சரோட, இன்டீரியரோட, எக்ஸ்டீரியரோட செஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விலை எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்மளோட செலவுகளை 100 மடங்கு 1000 மடங்கு குறைச்சிருக்கு. ஸோ அறிவும் நாலேஜும் புது விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வெற்றிகரமா அதை செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளவோ லாபங்கள் அப்படியே கோடி கோடியா எடுக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட் கட்டக்கூடியவர்கள், பல அடுக்குமாடிகளை கட்டக்கூடியவர்கள், அவங்க வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் பிஃபோராவே யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்றதுனால அவங்க வந்து 1 கோடி ரூபாயில நீங்க ஒரு வீடு கட்டுற இடத்துல அவங்க 4 வீடு கட்டிடுறாங்க. 4 வீடு கட்டுறது மட்டும் இல்ல, அந்த 4 வீட்டையும் வித்து அதுல 1 கோடிய 4 கோடியா மாத்திடுறோம். ஆனா உங்களோட கால்குலேஷன்ல இன்னைக்கும் நீங்க ஒரு வீடு கட்டுறதுன்னா 80 லட்சம் வேணும், 90 லட்சம் வேணும்னு மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறீங்க. லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்துல நம்ம வெளியே வரக்கு சிந்திக்கலாம். இந்த நாலேஜை நம்ம எங்க இருந்தாவது தேடி பிடிக்கலாம். இது நல்ல கம்பேரிசன். இப்போ ஒரு கார் வாங்குறோம். ஸோ ஒரு கார் வாங்குறதுன்னா எத்தனையோ பாவங்கள் வந்து என்னன்னு தெரியாம இன்னைக்கு நிறைய கம்பெனி வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏமாத்த வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாருங்க, ஒரு சாதாரணமான விஷயம். இப்போ நீங்க அந்த எர்டிகான்னு இதுல மாருதியில ஒரு வண்டி இருக்கு இல்லையா? அதே வண்டியோட முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எஸ் சிம்பிளை எடுத்துட்டு, பின்னாடி இருக்கிற எஸ்ங்கிற அந்த சுசுகிங்கிற சிம்பிளை எடுத்துட்டு, அதுல வந்து டொயோட்டாவோட சிம்பிளை 2 பக்கம் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு பேரு லூமினா இல்லையா? இந்த மாதிரி லேண்ட் க்ரூஸ், லூமினார், அதே மாதிரி நீங்க வந்து ஒரு
ஃபார்ச்சுனர் இல்லைன்னா வந்து இன்னோவா எடுக்கிறீங்கன்னா அதை வந்து எல்லுன்னு ஒட்டி அதை வந்து வேற ஒரு லக்ஸஸ் அப்படின்னு மாத்தி விற்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரே வண்டி தான். நீங்க கம்மியா 40 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதே வண்டிய ஸ்டிக்கர் மட்டும் மாத்திருப்பாங்க. நீங்க இவ்வளவு காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம உட்கார்ந்து ஆலோசனை பண்ணணும். இப்ப நாம வந்து ஒரு வண்டி எடுத்தோம். ஸோ அதோட இது பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீசல் எடுத்தோம். இதே கம்பெனில நீங்க எவ்வளவு வண்டி எடுத்தாலுமே பெட்ரோல் எடுத்தீங்கன்னா 8 இருந்து 10 கிலோமீட்டருக்கு மேல கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாம வந்து நிச்சயமா அந்த வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நாங்க வண்டி எடுக்கும்போது எங்க வண்டியை கொடுத்துட்டனால ஒரு 2 நாள் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ நம்ம போக்குவரத்துக்காக அவரோட வண்டியை ஒரு 4 நாள் கொடுத்துருந்தாரு. 4 நாள் நம்ம தாராளம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அவருக்கு வந்து அதை கொடுத்தோம். ஸோ அப்போ அவரு வச்சிருக்கிறது வந்து பெட்ரோல் வண்டி. ஸோ என்னாச்சு, நம்மனாலயே அவங்களுக்கு பெட்ரோல் அடிக்க முடியல. ஏன்னா அது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மைலேஜை வச்சு என்னதான் செய்ய முடியும்? நீங்க ரொம்ப லக்ஸரியா பெரும் பணக்காரராக இருந்தா நீங்க வந்து 7 சீட்டர்ல போறதா இருந்தா 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் கிடைச்சா பரவாயில்ல. ஹேஷ்பேக் இல்லையா, 5 பேர் உட்கார்ந்து போகக்கூடியதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணா இன்னைக்கு வந்து மைலேஜும் கிடைக்காது. அதே மாதிரி பெட்ரோல் வந்து லித்தி அந்த என்ன எத்திலின் சேர்த்துறாங்க, கரும்புச்சாறு. நம்ம குடிக்கிற கரும்பு ஜூஸை வந்து இதுல ஊத்திடுறாங்க, பெட்ரோல்ல ஊத்திடுறாங்க. ஸோ அதனால நீங்க 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து 800 ml தான் பெட்ரோல் கிடைக்கும். 200 ml வந்து தண்ணி தான் வரும். தண்ணியா சேர்த்தாம எத்தனாலுங்கிற பொய்யான ஒரு பொருளை ஒரு தண்ணியை வந்து அதுல சேர்த்திடணும். ஸோ உங்க இன்ஜினும் சீக்கிரமா செத்து போயிடும், சீக்கிரமா ரிப்பேர் ஆயிரும். 15 வருஷம் ஓடுற வண்டி 7 வருஷம் கூட ஓடாது, நிறைய ரிப்பேர் ஆயிரும். அது மட்டும் இல்லாம உங்களோட அந்த மைலேஜும் வந்து 10 கிலோமீட்டர் கிடைக்க வேண்டியது 8 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஸோ அதுலயே லாஸ் ஆகுது. இதெல்லாம் கடந்து அந்த வண்டியே மைலேஜ் கம்மி. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணோம், கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். உட்கார்ந்து ஆலோசனை பண்ணும், ஈவி எடுக்கலாமா டீசல் எடுக்கலாமா, இதோட எஃபெக்ட் என்ன, இது என்ன நடக்கும், இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து பிராண்டு ஏமாத்தி இருக்கிறாங்களா, இதுக்கு நம்ம கிட்ட 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறோம். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு நல்ல கம்பேரிசன் இல்லையா, இது வந்து நல்ல கம்பேரிசன். ஸோ இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எது நல்லது எது கெட்டது. நீங்க ஒரு நகை வாங்குறதா இருந்தா என்ன நகை வாங்கலாம். பங்களாதேஷ்ல இருந்து விரைவில் நகை வந்துருச்சு. நிறைய பேர் அதை பத்தி ரீல்ஸும் போட்டிருக்கிறாங்க. எங்க நம்மலாம் ஏமாற போறோம்னு தெரியல. ஸோ எங்க நடக்க போகுதுன்னு தெரியல. பங்களாதேஷ் வந்து ஒரு டூப்ளிகேட் தங்கம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தங்கத்தை யார் விற்க போறாங்கன்னு தெரியல. சரி, மொத்தத்துல இதெல்லாம் வந்து இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்கும். வெறும் 800 ரூபாய்க்கு கிராம் தருவாங்க. 15,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறது வெறும் 800 ரூபாய்க்கு கிடைக்கும் இன்னைக்கு. ஸோ அந்த பங்களாதேஷ் கோல்டு வந்துருச்சுன்னா பெரிய அளவுல மாற்றத்தை தரும்னு சொல்றாங்க. எனிவே நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமாமா. ஏன்னா தங்கத்துல வந்து கோல்டு வந்து அந்த அழகா அதை டிசைன் பண்றதுதான் வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறதுனாலதான் தங்கத்துக்கு இவ்வளவு வேலை. ஆபரணங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரே கான்செப்ட் தான். இப்ப தேக்கு மரம் இருக்குன்னு வைங்களேன், தேக்கு மரம் ஏன் விலை அதிகம்? ஈட்டி மரமோ ரோஸ்வுட்டோ இருக்கிறத விட அதிகமான தேக்கு மரம் பட்டாக்கோ இல்ல வந்து மகாகனியோ விற்கிறத விட ஏன் தேக்கு மரத்துக்கு அதிகமான விலை கொடுத்து மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா, தேக்கு மரங்கிறது ஒரு மாவுத்தன்மை இருக்கக்கூடிய மரம். ஸோ அதே மாதிரி பிளெக்சிபிலிட்டி முடியாது, டெம்பர் ஆகாது, காயாது. நீங்க 50 வருஷம் வச்சிருந்தாலும் சரி 500 வருஷம் வச்சிருந்தாலும் சரி அதை எந்த பொருளாக மாத்தினாலும் சரி தேக்க சம்மதிச்சு அதை
500 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து லைட்டா மேல இருக்கிற தோலை செத்திட்டு வேற பொருளாக மாற்ற முடியும். சோ அந்த ஆபரணங்களாக உருவாக்கக்கூடிய தங்கமும் சரி, தேக்கு அப்படிங்கறது வந்து பர்னிச்சரா மாத்துவதற்கு இலகுவான எந்த ஒரு வடிவமைப்புக்கும் அது போகக்கூடியது. அதே மாதிரி வருடங்களா அப்படியே இருக்கும். சீக்கிரம் வந்து ரிப்பேர் ஆகாது. இது மகாகனி எல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் நடுவுல ரெண்டா பொழந்துடும். இல்லைன்னா ரொம்ப கட்டியா மாறி விறகா மாறி காஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து தேக்குல நடக்குது. அதனால தேக்கு வேலை அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த பொருளோட குவாலிட்டி, அதோட தன்மைகள், அதோட உணர்வுகள், அதோட சக்திகள், இதையெல்லாம் நம்ம உணர்ந்து பார்ப்பதற்கு கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு இல்லையா? நம்மளையே நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் கம்பேரிசன் நமக்கு வேணும். நம்மளை முன்னேற்றிக் கொள்வதற்கு கம்பேரிசன் வேணும். ஏன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யாருங்கிறதையும் நம்ம என்ன பண்றோங்கிறதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷன் வந்தா நம்ம உற்சாகமா நம்ம வேலை செய்யறதுக்கு வேணும். ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய மனிதர் என்கிட்ட சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு காம்படிட்டர் இல்லாத பிசினஸ் சீக்கிரமா செத்து போயிடும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன நடக்கணும் அப்படின்னா, காம்படிட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களோட எதிரி தான். இன்னொரு வசனம், இன்னொரு இது கூட இருக்கு. உங்களோட எதிரி தான் உங்களை பற்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பான். உங்களுடைய நண்பன் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகியாக மாறுவான். இதுதான் வந்து அது ஒரு பெரிய ஒரு அறிஞர் வந்து சொன்ன விளக்கம் கூட. என்ன அதை எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உங்க எதிரி ஒருத்தர், நீங்க ஒரு 6-7 ஃப்ரெண்ட் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். சோ அந்த 6-7 ஃப்ரெண்டுல ஒருத்தர் வந்து உங்களுக்கு எகைன்ஸ்டா உங்களோட எதிரி, உங்களை எப்பவுமே கோபமா பார்த்துட்டு இருக்கிறவன். மற்றவங்க எல்லாம் வந்து நண்பர்கள். சோ அதுல இந்த 2 எதிரிகள் வந்து உங்களை எப்பவும் 100% ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க பிசினஸ்ல, உங்க போக்குவரத்துல, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே உங்களை வந்து கண்ணிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. பட் நண்பர்கள் வந்து நீங்க என்ன ஆனாலும், நீங்க அழிஞ்சே போனாலும், உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட உடல்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா அன்பினால் அவங்க கண்ணு மறைக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா இவங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன எகைன்ஸ்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அணுவாக உங்களை சிந்திச்சு தெளிவா கவனிச்சிட்டு இருப்பாங்க. சோ நமக்கு ஏதாவது செய்யணும்னா, நம்ம ஏதாவது முன்னேறணும்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம எதிரிகிட்ட தான் சஜஷன் கேட்போம். சோ அந்த மாதிரி தான் அந்த நண்பர்கள்லாம் அந்த எதிரியான நண்பர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, டேய் நீ இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதை கரெக்ஷன் பண்றாரு. உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளராக மாறி. சோ உண்மையான தன்மை அதுதான். நம்மளோட எதிரிகள் தான் நமக்கு சரியான சஜஷனை கொடுப்பாங்க. நம்மளோட முன்னேற்றத்தை அவங்கதான் ஏற்படுத்துவாங்க. அவங்கதான் நம்மளை வந்து தூண்டி விடுவாங்க. அவங்கதான் நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. சோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான நபர்கள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வெற்றியாளராக மாற முடியாது. உங்களை நீங்க ஒரு தடவை கூட ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாமயே போயிடும். என்ன சொல்றாங்க, கூட்டத்துல ஜேன்னு சொல்லிட்டே இருந்தா கடைசியில அந்த தலைவர் ஒண்ணும் இல்லாம போயிருவாரு. ஆனா அந்த தலைவரை யாரெல்லாம் வந்து தப்பா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய, அந்த தலைவர் உச்சத்துக்கு வந்துருவாரு. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்களை உயர்த்தும் இல்லையா? உங்களை மேன்மைப்படுத்தும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களை வளர்த்தி கொடுப்பார்கள். ஏன்னா உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்கள் உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய நண்பர்கள் அல்ல. ஆனா நம்ம தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கோம். எஸ் சார். ஆனா நீங்க யார முறைக்க கூடாது, அவங்களதான் நல்லா முறைச்சிட்டே இருக்கிறீங்க. அவங்களோட இணக்கத்தையும் அவங்களோட நாலேஜையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்து மேல வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது, நம்ம வீடெல்லாம் கட்டிட்டோம், நல்ல வீடெல்லாம் ஆயிடுச்சு.
ஸோ நீங்க வந்து அந்த பிளாட்டு போகும்போது நீங்க தனியா ஒரே ஒரு ஆள் தான் நீங்க அந்த இடத்த வாங்கி விலை கம்மியா இருப்பீங்க. அந்த ஏரியாக்கே ஃபர்ஸ்ட் வீடா இருக்கும் உங்களோடது. பட் அதுக்கப்புறம் வரக்கூடியது அப்போ கொஞ்சம் மீடியமா சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க சின்னதா கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி நிறைய நபர்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துல இல்ல 5 வருஷத்துல எக்கச்சக்கமா வீடுகள் வந்துடும். அதுல பிரம்மாண்ட வீடுகள், உயரமான வீடுகள் எல்லாமே வந்துடும். அப்ப பார்க்கும்போது உங்க வீடு சின்னதா இருக்கும், சிம்பிளா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அப்ப மனசுக்குள்ள ரொம்ப கவலையா இருக்கும், என்னடா எல்லாருமே வானம் தொட்டு இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு தோணும். ஆனா நீங்க தான் ஆளுங்க, நீங்க தான் அவங்க எல்லாத்துக்குமே வழிகாட்டி. இப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சிம்பிளா தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்க தான் ஆரம்ப புள்ளி. எங்கேயாவது புள்ளிய வந்து பேப்பர் ஃபுல்லா வைக்க முடியும்? புள்ளி எங்கேயாவது அவ்வளவு பெருசா வைக்க முடியுமா? நடுவுல சின்னதா தான் வைக்க முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது முழுமைத்தன்மையா இருக்குமா, ஒண்ணு சின்னதா இருக்குமா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறது சாதாரணமா தான் இருக்கும், சின்னதா தான் இருக்கும். சோ அது அப்படியே வளரும் பொழுதுதான் அது வளர்ந்து பெருசாகி அது மிகப்பெரிய பொருளாக மாறும் இல்லையா? இந்த மாதிரிதான் அந்த ஊர் வந்து டெவலப் ஆகும். சோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த கம்பேரிசம் வந்து உங்களை நீங்க கில்ட்டியா ஃபீல் ஆகக்கூடாது. யூ ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க தான் அந்த ஆரம்ப புள்ளி. நீங்க அப்படிதான் இருப்பீங்க. இதை நம்ம உணரணும். சோ நம்மளோட அந்த கம்பேரிசத்துல நம்ம இந்த மாதிரி வந்து நம்மள வந்து குறைச்சிக்க கூடாது. ஏன்னா நீங்க உருவாக்குனது, நீங்க புள்ளி வச்சது, நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்துச்சு இல்லையா? ஒரு செடியோட விதை எவ்வளவுதான் இருக்கும்? விதை எங்கேயாவது இவ்வளவு பெருசு ஒரு மரம் வந்து பெரிய மரமாக காய்ச்சு பிரம்மாண்டமாக வருதுன்னு ஒரு மாமரம் வச்சுக்கலாமே. ஒரு மாமரம் வந்து ஒரு 50 வருஷம் வளர்ந்து அப்படியே வந்து பறந்து விரிந்து பயங்கரமா காய்கள் டன் கணக்குல தரக்கூடியதா இருக்கு. ஆனா அதுக்குண்டான விதை பாருங்க எவ்வளவு இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால உங்க தாத்தா போட்ட அந்த விதை ஒரே ஒரு சின்ன கொட்டை இல்லையா? அந்த மாங்காய் அவரு சாப்பிட்டுட்டு போட்ட ஒரு சின்ன அந்த மாங்காவோட கொட்டை, அது இவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அந்த மரம் விருட்சகமாக மாறி இவ்வளோ டன் கணக்குல மாம்பழத்தை விதைகளை தரக்கூடியதாக மாறி இருக்கு. ஆனா எப்பவுமே அந்த கொட்டை அந்த விதை விதை தானே. ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே. எஸ் ஆர் நோ? நீங்க தோத்து போல, நீங்க குறைஞ்சு போல, நீங்க தேஞ்சு போல, நீங்க காணாம போகல. நீங்க தான் புள்ளி. இது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப. ஒரே நிமிஷம், ஒரு கால் அட்டன் பண்ணிக்கிறேன். அது கால் அட்டன் பண்ணலைன்னா அப்புறம் ரெண்டாவது அவங்கள பிடிக்கிறது கஷ்டமாயிரும். இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன வேலை. ஸோ அதனால வராங்க. இப்பவே கால் பண்ணி அவங்களை அட்டன் பண்ண விட்டோன்னா அப்புறம் நமக்கு அது ரிஸ்க் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விதையாக நம்ம இருக்கும் பொழுது கம்பேரிசம் பண்ணி உங்களை நீங்க கில்ட்டியா ஃபீல் ஆகக்கூடாது. ஏன்னா எதிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அதே மாதிரி நீங்க வளர்த்தனா நீங்க வந்து கண்டிப்பா சின்னதா தான் இருப்பீங்க.
ஒரு நேத்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு அப்பா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து தன்னோட மகன் நல்லபடியா வளரணும்னு சொல்லி குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல அவன் ரொம்ப போக்கிரி பயலா இருக்கிறான். அடங்குறது இல்ல. ரொம்ப மோசமா இருக்கிறான். சோ அப்ப அவன் என்ன பண்றான்னா, அப்பாவோட துப்பாக்கி எடுத்துட்டு போயிடுறான். போயி பசங்கள வந்து ஸ்கூல்ல மிரட்டுறான். மிரட்டும் போது அந்த கன்னு ட்ரிகர் ஆகி சுடுது. அதுல ஒரு பையன் இறந்து போயிடுறான். சோ அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, தன்னோட மகன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு குற்றத்தை வந்து அவரு ஏத்துக்கிட்டு 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. போயிட்டு அவரு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது மகன் வந்து படிச்சு நல்ல போஸ்டிங் வந்து அம்மாலாம் இறந்துடுறாங்க. ஒரு பெரிய கம்பெனியில ஒரு சிஇஓவா போஸ்டிங்ல இருக்கிறான். சோ திருமணம் எல்லாம் ஆயிருச்சு. தன்னோட குழந்தையெல்லாம் இருக்கு. சோ அந்த அப்பா வந்து அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வராரு. மகன் நேரடியா போய் கூப்பிட்டுட்டு கேட்ட சொல்றான், இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி. சோ எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு யாருக்கு தெரியாது. சோ நான் அதை சொல்லல. அப்பா வந்து எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கேவலமா போயிடும். ஏன்னா அது அந்த மாதிரி ஃபேமிலி அப்படின்னு சொல்றான். சோ தியாகம் செஞ்சது அவங்க அப்பா. அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது அவங்க அப்பா. ஆனா அந்த துரோகத்தை செய்யறது மகன். இதுதான் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ அதனால வந்து நம்ம தியாகத்தை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அது நாளைக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருக்கணும். சோ உங்களை வந்து இந்த இடத்துல ஒரு தெளிவான கம்பாரிசம் உங்களுக்கு தேவை. எமோஷனலா நீங்க வந்து உங்களை மோசமாக்கிக்கிறீங்களா, இல்ல இது உங்க கடைசி காலத்துல உங்களுக்கு மேன்மையை தருமா அப்படிங்கிறது தேவை. ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கும் இது தேவை இன்றைய காலகட்டத்தில். புரியுதா? உங்களுக்கான சேவிங்ஸை நீங்க எடுத்து வச்சுதான் ஆகணும். நான் வந்து தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க 1000 ரூபாய் உங்க குழந்தைகளுக்கா இன்னைக்கெல்லாம் வந்து முட்டாள்தனமா உங்க குழந்தைகளை எல்கேஜில யூகேஜில கூட கொண்டு போய் பெரிய பெரிய அந்த பப்ளிக் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துறீங்க. மாசமானா வருஷமானா லட்சங்கள் வந்து நீங்க கட்டுறீங்க. அது உங்களோட தகுதிக்கு மேல இருக்குது. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டுறீங்க. இது வந்து அந்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த கடனை வந்து ஏத்துக்குவாங்க, நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இது ராங்கா இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்றேன். அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க மேல போடாதீங்க. உங்களுக்கான சேஃப்டியான உங்க பணத்தை உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க தயார் செஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான வருமானத்தை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்க உழைக்காமையே உங்களால கொஞ்சம் பணம் உங்க கடைசி காலத்துல உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. கம்பேரிசம் பண்ணி பாருங்க. இங்க கம்பேர் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க எமோஷனல் என்ன. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள வந்து அந்த மஞ்சள் கலர் வண்டியில போகுதுங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. இத புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கார் வாங்கினாங்கிறதுக்கு, அவன் பெரிய கார் வாங்கினாங்கிறதுக்கு நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நீங்க சாப்பிடுறது வேற சாப்பாடு, அவன் சாப்பிடுறது வேற சாப்பாடு. அவனோட ஒய்ஃப் வேற, உங்க ஒய்ஃப் வேற. உங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற. அவங்க அப்பா வேற, உங்க அப்பா வேற. நீ எதுக்கு அந்த காரை போய் கம்பேர் பண்ற? உன்னோட வாழ்க்கை நடைமுறை வேற. நீ யாரோ அவன் யாரோ, அந்த சிந்தனை கண்டிப்பா நமக்கு வேணும். இங்க கம்பேர் பண்ண கூடாது. அவங்க அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க. அவன் முட்டாளா கூட இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஆர்டி, எஃப்டி, என்ன கிரெடிட் கார்டு, அது இது நல்லா எக்கச்சக்கமா கடனை வாங்கி எதையோ செஞ்சு அவன் அந்த குழந்தைய அங்க படிக்க வைக்கலாம். 5 வருஷத்துக்கு அவன் ரோட்ல போய் நின்றுட்டு இருப்பான்.
ஏதோ ஒரு கடையில ஹோட்டல்ல டேபிள் தொடச்சிட்டு இருப்பான். அவனை போய் நீங்க கம்பேர் பண்ணி உங்க வாழ்க்கையை தொலைக்கலாமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த கம்பேரிசம் உங்களோட நிம்மதியையும் உங்களோட மகிழ்ச்சியையும் தின்பக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. சோ நம்ம ஆலோசனை நம்ம யாரு, நமக்கு என்ன தகுதி, நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்றோம், நம்ம யார் மேல இன்வெஸ்ட் பண்றோம், இதெல்லாம் நமக்கு வேணும். சோ நம்ம 100 ரூபாய் நம்ம கையில், ஏன்னா இது நீங்க சம்பாதிக்கிற காசுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம், நீங்க நீங்க ஏர்ன் பண்றது, கடைசியில் நீங்க தேஞ்சு போவீங்க ஒரு காலத்துல. அதே கம்பெனி உங்களை துரத்தி விடும் வெளியே. உங்களுக்கு அந்த வருமானம் இல்லாத நிலை வரும். சோ உங்கள்ட்ட அப்ப என்னதான் இருக்கும் கையில? இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாமா? கூடாதுல்ல. அப்போ உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துடிப்பை குறைக்கணும். சோ நம்ம குழந்தை அப்படி இருந்தா போய் பாருங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ், கலெக்டர்ஸ் நிறைய பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லையா? சோ எதனால சேர்த்துறாங்க? அவங்க இந்த உலகத்தை படிச்சுட்டாங்க. இந்த மாயை பின்னால இருக்கக்கூடிய அந்த கிளிட்டரிங் பொருளுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாதுங்கிறத அறிவோட புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ அதனால அவங்க அந்த கிளிட்டரிங்கான வாழ்க்கையை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. கிளிட்டரிங் நமக்கு அவசியம் இல்லை, ரிச்னஸ் நமக்கு தேவை. ரொம்ப ரிச்சா இருக்கிறவன் நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய காசு செலவு பண்ண மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஏன்னா அவங்களோட ஒரு ஒரு செலவுமே வந்து, ஒரு ட்ரிப் அவங்க இங்கிருந்து ஒரு ஒரு நாட்டுக்கு போறாங்கன்னா அதை ஒரு ஆஃபராவோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ மாத்தி எடுத்துதான் அதை செலவு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் பணக்காரங்கெல்லாம் வந்து காரு வாங்குறாங்க, காரு வாங்குறாங்க. இப்ப நானே அதை வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து சில பதட்டமான சூழ்நிலை இருந்தனால நானும் மிஸ் பண்ணிட்டேன். பட் அதே டைம் இப்போ நான் ரியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப திரும்ப ஏதாவது ஒரு இது பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை, முயற்சிகளை நடத்திட்டு இருக்கிறேன், செஞ்சிருவேன் அதை. இந்த ஒரு கார் வாங்குறது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 50,000 1,00,000 கொடுத்துட்டு கார் வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு பேசிக்காக சொல்றேன், தகுதி இல்லை உங்களுக்கு. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இல்ல நான் வந்து மாசம் மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் வந்து எப்படி இருந்தாலும் 30,000 ரூபாய் நான் கட்டிடுவேன், 40,000 ரூபாய் கட்டிடுவேன்னா நீ உனக்கே வந்து உன் தலையில மண்ணள்ளி போட்டு உன்னை முடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். உங்களால ஒரு 50% பணத்தை இந்த காருக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாதான் 50% நீங்க லோன் எடுக்கலாம். அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கதான் நம்மளோட நாலேஜும் நம்மளோட கம்பேரிசம் மற்றவங்கள்ட்ட இருக்கிற அறிவை நம்ம வாங்கக்கூடிய இடம். உங்ககிட்ட இருக்கிற 50% அமௌண்ட்டை ஒரு எஃப்டில போட்டு, ஏன்னா இன்னைக்கு கார் கம்பெனியே அவங்களோட எஃப்டில நம்மளை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க, கார் கம்பெனியே சொல்றாங்க. ஸோ கார் கம்பெனியோட எஃப்டிலயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ரெவென்யூ வரும். ஸோ அந்த ரெவென்யூவை பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க லோன் போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ நீங்க மாசம் மாசம் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையிலேருந்து போறது ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு 50% அமௌண்ட். பாக்கி இருக்கிறது அதுல இருந்து வர ரெவென்யூ. இல்லைன்னா நீங்க பேலன்ஸ் அதுல பத்தலைனா கூட ஒரு 1000மோ 2000மோ மாசமான கொடுத்துட்டு வந்தா போதுமானது. இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரி ஒரு எஃப்டி போட்டு வச்சீங்கன்னா இங்க நீங்க கொடுத்த அந்த ஒரு 7 லட்சம் அடுத்த 5 வருஷத்துல 14 லட்சமாக மாறி இருக்கும். அதுல இருந்து வந்த லாபம் 7 லட்சம் இந்த வண்டிக்கு போய் சேர்ந்திருக்கும். ஸோ அப்போ அந்த வண்டியில உங்களோட லாபம் 21 லட்சமாக மாறும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 7 லட்சம். அதுக்கடையில அந்த வண்டியை 5 வருஷத்துக்கு அப்புறம் வித்தீங்கன்னா நல்ல விலைக்கு போகும். ஏன்னா 5 வருஷம் தான் வண்டி ஆயிருக்கு. புது வண்டி எடுத்துக்கலாம், அந்த அமௌண்ட் அப்படியே இன்னொரு எஃப்டி போட்டு இதை விட பெரிய மாடல் எடுத்துக்கலாம். இப்படிதான் பணம் படைத்தவர்கள் அவங்க 1,50,00,000, 1 கோடி, 2 கோடி, 5 கோடிகள்லாம் கார் எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்துல ஒரு 1,50,00,000 இல்ல 2 கோடியோட
வண்டிக்கு 1 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க, எஃப்டில போட்டுருவாங்க. அந்த 50 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு அந்த காரை எடுத்துக்குவாங்க அவங்க. ஸோ அவங்க வச்சிருக்கிற கார் பாத்தீங்கன்னா 2 கோடியோட காரா இருக்கும். அவங்க போட்டிருக்கிற பணம் வெறும் 50 லட்சமா இருக்கும். ஸோ இந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுல வர்ற காசுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 கோடி அந்த வண்டிக்கு மேலேயே லோன் போட்டு எடுத்துருவாங்க. இத வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி மல்டிபிளா அவங்க இதெல்லாம் பண்றதுனால, ஏன்னா அவங்க போட்ட காசு கையில வந்துருச்சு, ஏன்னா லோன் போட்டனால வந்துருச்சு. இங்க டெபாசிட் பண்ண பணம் கைக்கு ரிட்டர்னும் வந்துருச்சு, அதுல இருந்து லாபம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமா எல்லாருமே பொழைக்கிறாங்க. நீங்க அவங்கள போய் வாயை திறந்து பார்த்துட்டு நீங்க அதை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சா நீங்க என்ன ஆவீங்க? சிந்திச்சு பாருங்க. ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், பணக்காரங்க அவங்க எல்லாம் புது புது காரு புதுசாவே வச்சிருப்பாங்க, திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பிசினஸ். எஃப்டில போடுவாங்க, வேற இதுல போடுவாங்க, எங்கேயாவது எல்லாம் கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வர்ற அமௌண்ட்டை இந்த இதுக்கு கட்டுவாங்க, இதை ஃப்ரீயா எடுத்து ஓட்டுவாங்க, இதை வித்துட்டு இந்த காசையும் எடுத்துக்குவாங்க, அந்த காசையும் எடுத்துக்குவாங்க. இந்த ரொட்டீன் இவங்க செஞ்சுட்டே இருக்கிறனாலதான் அவங்கள்ட்ட பணம் புழங்கிட்டே இருக்கு. அதை வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் அவங்களுடைய ஒரு பிசினஸாவும் பண்றாங்க. வாட்ச் வாங்குறாங்க, 7 கோடி 8 கோடி வாட்ச் வாங்குறாங்க, கையில தானே கட்டி நடத்துறாங்க. இது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் 2 லட்சம் கொடுத்து வாட்ச் வாங்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. இதுதான் புவர் மனிதனுக்கும் ரிச் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நீங்க உங்களுக்கு தெரியாம உங்க வாழ்க்கை பூரா இந்த வளையத்துல இந்த கம்பாரிசத்துல மாட்டிக்கிட்டு நீங்க முழிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் விட்டுறணும். நம்ம ரிச்சா மாறுறதுக்கான வழிகளை மட்டும் ஆலோசனை பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். இதுல என்னன்னா நம்ம நிறைய எழுதிட்டோம் போல. இன்டர்பர்சனல் கம்பேரிசம், இன்டர்பர்சனல் கம்பேரிசம் அதாவது உங்களுக்கு வந்து உங்களை பத்திய நம்பிக்கையின்மை வந்து இருக்குது. அது ஒரு பெரிய மைனஸ் உங்களுக்குள்ள. உங்களோட ஸ்கில்லு, உங்களோட டேலண்ட்டு, உங்களோட நாலேஜ், அத வந்து நீங்க இன்னொரு மனுஷனோட, ஏங்க நீங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன், ஒரு அறிவாளி, ஒரு டேலண்ட் இருக்கிறாரு. உங்க சரௌண்டிங்க்கு உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க டேலண்டான ஆளு. நீங்க போய் ஐன்ஸ்டைனோட கம்பேரிசன் பண்ணிட்டு நான் சரியில்லைன்னு சிந்திச்சா எந்த விதத்துல நான் இல்லையா? சோ உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. சோ அதை எடுத்துக்கங்க, அதுல நீங்க வந்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கிங்க, உங்களோட ஸ்கில்ல நீங்களே பாராட்டிக்கிங்க. தேவையே இல்லாம எங்கேயோ வானத்துல இருக்கிறவனை புடிச்சிட்டு உங்களுக்குள்ளார கம்பேரிசன் பண்ணி, ஐயோ என்னால எல்லாம் அப்படியெல்லாம் ஆக முடியாது, உன்னை யாரும் அப்படியெல்லாம் ஆக சொல்ல, உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை வந்து நீ டெவலப் பண்ணுன்னு தான் சொல்றோம் இல்லையா? அதை விட்டுட்டு தேவையே இல்லாம அப்துல் கலாம் அப்படி பண்ணாரு, ஐன்ஸ்டைன் அப்படி பண்ணாரு, டெஸ்லா இப்படி பண்ணதுன்னு எல்லாம் பேசலாமா? டெஸ்லாவோட லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? டெஸ்லாங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அவரு வந்து 2 தடவை ராக்கெட்டை விட்டு மொத்தமா 2மே ஃபிளாப் ஆகி, இல்லையா, 3வது ஒரு விட்டு கடனாளியா மாறி அந்த நாடு அந்த கவர்மெண்ட் எல்லாம் இவரை புடிச்சு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற நிலைமைக்கு வரும்போது எலன் மஸ்க் என்ன பண்ணாரு? 4வதா ஒண்ணு விட்டாரு, அது கரெக்டா போய் சேர்ந்துருச்சு. சோ இன்னைக்கு அதுல இருந்துதான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு கோடியை நாசா இவருக்கு கொடுத்துருச்சு பாருங்க. அதனால வந்து எல்லா சரித்திரத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய நஷ்டமும் பிரச்சனையும் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க உடனே போய் அவங்களோட ரிசல்ட் எடுத்துட்டு கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இப்ப நீங்களும் நஷ்டத்தை சம்பாதிங்க, நீங்களும் கஷ்டப்படுங்க, நீங்களும் லாஸ் ஆகுங்க, நீங்களும் அடி வாங்குங்க, எல்லாமே உங்களுக்கும் நடக்கும். உங்களுக்கும் எதிரிகள்லாம் வருவாங்க, உங்களுக்கும் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து நம்ம வெளியே வந்து அதுக்கப்புறமா டெஸ்லாவா மாறும்.
எலான் மஸ்கா மாறும். எஸ் ஆர் நோ? எஸ் சார், ஸோ எஸ் எஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ட் பிளஸ் கம்பேரிசம் வந்து மஸ்ட் இல்லையா? ஸோ அதே வந்து இன்ட்ரா பர்சனல் கம்பேரிசம், நம்ம எப்பவுமே அடுத்த மனுஷங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்த மனிதர்களை பத்தி நம்ம அதே மாதிரி நமக்குள்ள ப்ரௌட்னஸ் வரக்கூடாது. அடுத்த மனிதர்களோட கம்பேரிசம்ங்கிறது ஒரு விஷயம் நல்லது. ஆனா அந்த கம்பேரிசத்துல பிரச்சனை என்ன அப்படிங்கும் போது ப்ரௌட்னஸ், நான் உன்னோட பயங்கர தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, எனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, உனக்கெல்லாம் பத்தாதுன்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிரு. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடுவீங்க. அது அப்படியே கரைஞ்ச ஐஸ்கிரீம் மாதிரி போயிடும். ஸோ நம்ம எப்பவுமே எளிமையா நம்மளை வந்து ஒன்றும் ஒரு ரொம்ப சிம்பிளா தான் நம்மளை வச்சுக்கணும். அதாவது நம்ம மனசுல, நம்ம வெளி தோற்றத்துல இல்லை. நீங்க அதுக்காக பழைய ட்ரெஸ்ஸு, பிஞ்சு போன இந்த ஹவாய் செப்பலு அது இல்ல. உங்களை வெளி தோற்றத்துல நீங்க எப்படி வேணாலும் ஹையா வச்சுக்கலாம். உங்க மனசுல நீங்க எளிமையா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எளிமை தன்மை அப்படிங்கிறது நம்ம சிஎம் இருக்கு இல்லையா? ஒரு கர்ப்பிணி வந்தப்போ நேரா இறங்கி வந்து அந்த கர்ப்பிணிக்காக வந்தது. ஸோ இந்த மாதிரி எளிமைங்கிறது ஹார்ட் உள்ள இருந்து நம்மளோட இன்னர் எனர்ஜியிலிருந்து வரும். ஸோ யாருக்காகவும் எதையும் செய்யக்கூடிய அந்த சிந்தனை இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க பழைய துணி, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, காட்டன் ஷர்ட்டு, இது இது இல்ல எலும்பு. இந்த தப்பை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க போட்டிருக்கிறது 2 லட்சம் ரூபாயோட ஷர்ட்டா இருக்கும், அதை போடணும் நீங்க. ஆனா உங்க மனசுல எளிமையா இருக்கு. புரியுதா? நான் 2 லட்சம் ரூபாயோட ஷர்ட் போட்டிருக்கிறேன்னு ப்ரௌடா இருக்கக்கூடாது. இப்படி உட்கார்றதெல்லாம் ஆகாது. அது வந்து பெருமையை காமிக்கும். அந்த பெருமை வந்து உங்களை அழிச்சிடும். ஸோ நம்ம வந்து நம்மளை அழகுபடுத்திக்கணும், மேன்மைப்படுத்திக்கணும், சக்சஸை ஏற்படுத்தணும், எல்லாம் பண்ணணும். ஆனா நமக்கு வெளியே அந்த அற்புதத்தை காமிக்கவும் வேணும், உள்ள பெருமை இல்லாம இருக்கும். இதுதான் இன்டர்னல் நம்ம எனர்ஜியை அதிகப்படுத்துற கம்பேரிசம் அப்படிங்கிறதும், இன்ட்ரா பர்சனல் கம்பேரிசம் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இந்த கில்ட்டி ஃபீல், இந்த ப்ரௌட்னஸ், இதெல்லாம் விட்டுறணும். நம்மளை பத்தி நம்ம நல்ல விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன எனக்கு வயசாயிடுச்சு, அப்படி என்ன நான் ஆயிட்டேன், எனக்கு 50 வயசானா என்ன, சோ வாட், நான் 25 வயசுல ஆரோக்கியமா தானே இருந்தேன். கம்பேர் யுவர் செல்ஃப். நீங்க ஒரு ஆரோக்கியமான மனிதர் தான். இன்னைக்கும் உங்களுக்கு 25 வயசு தான். நல்லா அப்படியே உங்களால ஒரு முயற்சி செஞ்சா போதும். அதாவது நீங்க அன்னைக்கு வந்து நல்ல கிரிக்கெட் விளையாடுனீங்க, ஓடுனீங்க. இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் உடம்புலாம் வந்துருச்சு, கொஞ்சம் டயர்டா இருக்குது, கொஞ்சம் சுகர் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அப்படியே போய் ஜாலியா வேலை செய்யுங்க, அப்படியே வந்து விளையாடுங்க. உங்களால 1 மணி நேரம் நின்று பேட்டிங் பண்ண முடியாது. ஒரே ஒரு பேட்டிங் பண்ணலாம்ல? எஸ் ஆர் நோ? ஒரே ஒரு பேட்டிங் பண்ணலாம்ல? ஒரு டொக்கு வைக்கலாம்ல? ஸோ அது உங்களால முடியும். கவலைப்படாதீங்க, செய்யுங்க. நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டா ஓடி பாருங்க, ஒரு மலை ஏறி பாருங்க, தனியா ஒரு டூர் போய் பாருங்க. எதையாவெல்லாம் உங்களுக்குள்ள உங்களையே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு 25 வயசு பையனாதான் இருக்கிறீங்கன்னு சிந்திங்க. கொஞ்சம் ஆக்டிவ்ல வாங்க. என்னதான் உங்க மனசுல அந்த கவலைகள், சங்கடங்கள், ஏன் அந்த முதுமையோட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தோணினாலுமே கொஞ்சம் உங்களை புத்துணர்ச்சியா மாத்திக்கங்க. கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அந்த 25 வயசுல எப்படி இருந்தீங்களோ அப்படி போங்க. வேணா ஒரு யமகா பைக் வாங்கி சவுண்ட் விட்டுட்டு போங்க. அப்போ உங்களோட மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு எல்லாம் வரும். ஸோ இப்படி கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். நமக்கு அன்னைக்கு ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைச்சோம், வாங்க முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருந்து. இன்னைக்கு ஓரளவு காசெல்லாம் இருக்கு, அதே வண்டியை போய் வாங்குங்க. அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், பரவாயில்ல. என் மனசுல அதுதான் இருந்துச்சு. எஸ், சொல்லுங்க சார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்னென்னமோ கிடைச்சி, எவ்வளவோ கிடைச்சி நல்லபடியா இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதை விட இன்னைக்கு சிறப்பா இருக்கும். ஸோ அதனால கடவுளுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு அறிவை யாராவது நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நன்றியோட இருக்கணும்.
நன்றியோட இருக்கணும், நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்பதான் நம்ம வளருவோம். எப்போ அதை வந்து நம்ம விலைக்கு விக்கிறோமோ, அந்த நன்றியை வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றோமோ, பொதுவாக அப்படிதான். நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன்னு யார் ஒரு வாயில அந்த நம்ம அதை சொல்றோமோ, அப்பவே நம்ம வந்து நெகட்டிவ் ஆயிட்டோம்னு. நம்ம எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது. ஒரு நன்றிக்கு நிகரான ஒண்ணு இல்லவே இல்லைங்க. ஸோ அதனால நம்ம வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதே வந்து தவறான விஷயம். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சிறப்பு. ஸோ அதனால நம்ம எதையும் எதிர்பார்க்காம உள்ளங்களை அப்படி நல்லா திறந்து வச்சு சந்தோஷமா நம்மளோட அர்ப்பணிப்போட சரண்டரோட நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும். ஓகே, யாராவது இங்க பேசலாம். நான் அதிகமா நேரம் பேசிட்டேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நம்மளோட வகுப்பு EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அது மூலமா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத இங்க பேசலாம். எஸ் நந்தகுமார் சார் பேசுங்க. எப்படி இருக்கு இந்த கிளாஸ், எப்படி இருந்துச்சு, நீங்க டெய்லி அட்டன் பண்ற கிளாஸ் எப்படி சிறப்பா இருக்கு இருக்கு? சார். சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் சார். இப்ப நீங்க சொன்னீங்களா சார், அதாவது இந்த பணம்ன்றது ஓகே சார், அடுத்தவங்களை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா சார்? எஸ் எஸ். இப்ப சார் அடுத்தவங்க கம்பல் பண்றதுக்கு இல்ல சார், இப்ப அடுத்தவங்க இப்ப எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு, அந்த எனக்கு தர வேண்டியது இருக்கு, அது கொடுக்காம வந்துகிட்டு அவங்க ஏமாத்துறதுக்குன்னு ஒரு சிலவங்க வர்றாங்களே சார், அதை வந்து எப்படி சார் நம்ம அனலைஸ் பண்ணி அதை உணர்றது? அதுக்கு நீங்க அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதை புரிஞ்சிருவீங்க. அந்த சக்தியை உணர்ந்தீங்கன்னா போதும். புரிஞ்சுடுவேன். சரி சரிங்க அதெல்லாம் சார், இனிமேல் சரிங்க வரவே சார். வராது. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். இப்போ முழுசா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்க காசு கொடுக்கணும், ஒருத்தர் வந்து உங்களுக்கு காசு தரணும். இப்படி ரெண்டு கான்செப்ட் இருக்குன்னு வைங்களேன். நம்ம சொல்ற அந்த டெக்னிக்கை நீங்க கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க ஒருத்தர் காசு கொடுக்கணும்ல, அவரு உங்களுக்கு அவகாசம் தருவாரு, டைம் தருவாரு. நீ கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து இந்த காசை கொடுன்னு உங்களுக்கு ஒரு டைம் தருவாரு. அதே டைம்ல உங்களுக்கு பணம் தரணும்ல, அந்த நபர் சீக்கிரமா கொண்டு வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு. இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும் நம்ம கிளாஸ்ல. ஓகே சார், ஓகே 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 சார். இந்த அளவுக்கு மிராக்கிள் நடக்கும்போது உங்களை ஏமாத்துறதுக்கு யாரா வருவாங்க? வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. அதான் நம்மளோட வகுப்போட நம்மளோட டெக்னிக்கோட முக்கியமே அதுதான். அதுல கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். ஓகே சார். எப்படி இருக்கு வகுப்பு 12 நாள் கிளாஸ்? வகுப்பு சார் நல்லா இருக்கு சார், சிறப்பா இருக்கு. நிறைய அனுபவங்கள், அதாவது சார் பயிற்சி, அத நம்ம ஒரு சில விஷயங்கள் அந்த பிரபஞ்சத்துல நம்ம எப்படி இது பண்றோம் என்ன, அதுக்கு கேட்கிற விஷயங்கள் அதான் நல்லா இருக்கு சார், சிறப்பா இருக்கு சார். அந்த வகுப்புகள் நல்லா இதா இருக்கு சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யார் பேச போறீங்க? மைக் ஆன் பண்ணுங்க. யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணுங்க. சார் வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா எஸ். இருக்கீங்க சார்? என் வகுப்பு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இந்த கம்பேரிஷன் இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது சார். அதே மாதிரி நம்ம இந்த EFTயால டெய்லியும் நம்ம இந்த டேப்பிங் கொடுத்துட்டு நம்மளுடைய அஃபர்மேஷனை சொல்லிட்டு அது ருட்டீனா நம்ம பண்ணும்போது நமக்குள்ள சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். மார்னிங் சார். இன்னைக்கு சொல்லுங்க. கிடைச்ச பாடம் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட அனுபவம் நிறைய இருக்கிறவங்க அவங்க கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும், நன்மையா இருக்கும். இல்ல நம்மளே ஒரு காரியத்தை முத ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் என்னவோ சொல்லுவாங்கல்ல, வீல்
வீல வந்து முத கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் பண்ற மாதிரி. எஸ். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால ஏற்கனவே அந்த பாதையில நடந்திருக்கவங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ரகசியமான விஷயங்கள்லாம் புரியும். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. எஸ், சார் தேங்க்யூ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சார் நீங்க இன்னைக்கு சொல்ற விஷயம் அத்தனையுமே எங்களுடைய ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வயசான காலத்துல குழந்தைங்களுக்கு மட்டுமே எல்லாம் வாரி வாரி செஞ்சுட்டு கடைசி காலத்துல இல்லையே அப்படின்ற அந்த ஃபீலிங் இல்லாம கண்டிப்பா உங்களுடைய இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்குமே எங்க ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா நீங்க கத்துக்கிட்ட இது என்ன மொழின்னே சொல்லாத, என்ன கத்து வச்சிருக்கீங்க தமிழ்ல தான்? சார் இஎஃப்டிங் சார். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் சார். உங்களோட எமோஷனல் தானே உங்களுக்கு ப்ராப்ளம். கண்டிப்பா சார். நிறைய இடத்துல ஒவ்வொருத்தரும் எமோஷனல் ஆகாம மெயின்டைன் பண்றவங்க அது பாட்டு சாதிச்சுட்டு பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். எந்த இடத்துல எமோஷனலே கோவத்தை இதை வெளிப்படுத்துறோமோ அங்க போய் மாட்டிக்கிறாங்க சார். அதுதான். இந்த தேங்க்யூ எமோஷனலை சார். நம்ம இல்லாம பண்றதுக்குதான் அந்த வகுப்பு. நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா ஏன்னா நீங்க ஆல்ரெடி அப்படிதான் பழகி இருக்கிறீங்க, எமோஷனலா இருந்தே பழகிட்டீங்க. ஸோ அதை உடைச்சு வெளியே வர்றதுதான் இந்த கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் தேங்க்யூ. தேங்க்யூ.